வணக்கம். வருகின்ற தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஒரு வருட காலத்திற்கான ராசி பலன்களை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டு 20/10/2025 முதல் 8/11/2026 வரையிலான ஒரு வருடத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இப்பொழுது ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம். முதலில் தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் மட்டுமல்ல, பிற நாடுகளிலும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள். தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்று குருப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் வந்திருக்கிறார். வருட ராசி பலன் என்று வருகிற போது தீபாவளி அன்று கோள்களின் நிலை என்னவாய் இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது. இந்த தீபாவளியானது கன்னி ராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 அன்று சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதாக தெரிகிறது. நாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கணிப்பதால் அது நமக்கு தேவையில்லை என்றாலும் நேயர்கள் விரும்பினால் சனிப்பெயர்ச்சி பலன்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரால் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும். உங்கள் சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். விஐபிக்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் பயணம் உண்டாகும். சுக சௌக்கியம் உண்டாகும். 4இல் கேது, 10இல் ராகு, 5இல் சந்திரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் மற்ற கிரகங்கள் நற்பலன்களை கொடுப்பார்கள். மற்றும் குரு வக்ரகதியாகி 3இல் நிற்க டிசம்பர் 5இல் வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் 2இல் வருகிறார். வருகின்ற போது உங்களுக்கு இன்னும் அதிக நற்பலன்களை வழங்குவார். முதலில் கிரக அமர்வுகளில் ஏற்படும் பலன்களை, பிறகு பாவக பலன்களையும் பார்க்கலாம். உச்சம் பெற்று நிற்கும் குரு பகவான் பார்க்கும் இடங்களான 7, 9, 11 ஆகிய இடங்கள் வலுப்பெறுகிறது. துணையுடனான உறவுகள் சிறப்பாக இருக்கும். வீட்டில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். தந்தையின் மூலம் நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்து இருப்பவர்களுக்கு அது கைக்கு வந்து சேரும். வருவாய் பெருக்கம் உண்டாகும். சுகமும் சந்தோஷமும் உண்டாகும். 6இல் சூரியன், புதன், செவ்வாய் தனவிருத்தி உண்டாகும். பகைகளில் வெற்றி உண்டாகும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தீராத நோய்கள் நீங்கும். நீங்காத தொல்லைகள் விலகும். புதிய ஆடைகள் சேரும். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். வருவாய் பெருக்கம் உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். அரசாங்க உத்தியோகம் சிலருக்கு கைகூடும். நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். நல்ல தலைமை பதவிகள் கிடைக்கும். பொதுமக்களிடம் மதிப்பும் மரியாதையும் உயரும். 11இல் சனி பகவான் உயர் பதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர் என்ற பெயர் எடுப்பார். தவறான உறவுகள் சிலருக்கு ஏற்படக்கூடும். முரட்டுத்தனமும் முன்கோபமும் அதிகரிக்கும். சில எச்சரிக்கைகளும் உண்டு. 10இல் அமர்ந்திருக்கும் ராகுவால் அரசாங்க ஆதரவு இல்லாமல் போகும். விருப்பமற்ற வேலை, இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். மனதில் அச்சமும் குழப்பமும் உண்டாகும். 5இல் சந்திரன், 4இல் கேது. வயிறு, இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். தேவையற்ற அச்சம் ஏற்படும். புத்தி கலக்கம் ஏற்படும். சந்ததிக்கு நோய்கள் உண்டாகும். இவை எச்சரிக்கைகள். இனி பாவக பலன்களை பார்க்கலாம். 11ஆம் பாவக அதிபதி குரு உச்சம் பெற்று 11ஆம் பாவத்தை பார்க்கிறார். இதனால் உங்கள் வருவாய் உயரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பணம் பல வழிகளிலும் வந்து சேரும். புதிய அசையா சொத்துக்கள் வாங்க முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் உயரும். வங்கியில் கையிருப்பு கூடும். 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதிகளான புதன் மற்றும் சுக்கிரன் வலுவுடன் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப வருவாய் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே உறவு சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஒருவர் மேல் ஒருவர் புரிதல் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் உறுதுணையாக இருப்பார்கள். கூட்டு தொழில் லாபம் தரும். கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்பை தருவார்கள். சேவை தொழில்கள், கலைத்துறைகள் லாபகரமாக நடைபெறும். மூத்த சகோதர உறவு சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர உறவுகளில் முரண்பாடுகள் தோன்றும். கல்வி கற்பவர்கள் நன்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவார்கள். தாயின் மூலமாக லாப வரவு உண்டாகும். குழந்தைகள் வளர்ச்சி
குதூகலிக்கும் விதத்தில் அமையும். ஆனாலும் அவர்களின் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். 6ஆம் வீட்டின் அதிபதி வலுவாக நிற்பதால் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏற்கனவே தொல்லை கொடுத்த நோய்கள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். புதிய வேலைகள் கிடைக்கும். ஜீவன தொழில்கள், தொழில், வியாபாரம், விவசாயம், வேலை இவற்றின் மூலமாக நல்ல வருவாய் உண்டாகும். 10ஆம் அதிபதி சனி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வந்திருப்பதால் எல்லா வகையிலும் தொழில் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்பவர்கள் லாபம் கூடும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள், கலைஞர்கள் சிறப்பானதோடு இடத்தை அடைவார்கள். இந்த தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஒரு வருட காலம் உங்களுக்கு பொற்காலமாகவே அமையும். சில எச்சரிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.